அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 7ஆம் வகுப்புக்குரிய கணக்கு முதல் பருவம். இயற்கணிதம்ங்கிற யூனிட்ல பயிற்சி 3-4 8வது கணக்கை பார்க்க போகிறோம். 2m + 8n + 10 இருந்து எதனை கழித்தால் -3m + 7n + 16 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் கொடுக்கப்பட்ட கணக்கை எழுதியிருக்காங்க, தீர்வுன்னு போட்டு இந்த கணக்கை இந்த நம்பரை எழுதிட்டேன். இதிலிருந்து எதனை கழித்தால் அப்படிங்கிறப்ப எக்ஸுங்கிறது போட்டுக்கிறோம். தெரியாத எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். கழித்தால் கிடைக்கக்கூடியது என்னது? அந்த -3m + 7n + 16. இப்போ நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு வந்து எக்ஸுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க -x இருக்கு, அப்போ -x தான் எழுதிக்கணும். இஸ் ஈக்குவல் டு இது அப்படியே எழுதிக்கிறோம். -3m + 7n + 16 இது எழுதிட்டேன். இடதுபுறத்தில் இருக்கிற இந்த கோவையை இருந்து வலதுபுறம் கொண்டு போகும் பொழுது மைனஸ் ஆக இங்கே பிளஸ்ல இருக்கு, அந்த பக்கம் வந்தா மைனஸ்க்கு வந்துடும். 2m + 8n + 10 இது ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டேன். அடுத்த ஸ்டெப்பு திரும்பவும் -x போட்டுட்டே வரணும். -x ஈக்குவல் டு இந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடுறோம், குறியீடால பெருக்கிக்கிறோம். -3m + 7n + 16 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -2m மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -8n மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -10 இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம். அடுத்த ஸ்டெப்பு -x ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணுற, ஒரே மாறிகளை ஃபஸ்ட்டு பக்கத்தில் எழுதிக்கிறோம். -3m அடுத்து எம்ங்கிற மாதிரி என்ன இருக்கு, -2m ப்ளஸ் என்னங்கிற மாதிரி எடுத்து எழுதிக்கிறேன். 7n அப்புறம் -8n அப்புறம் இந்த நம்ம மாறிலி என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கிறோம். +16 -10 இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம். இப்போ வேறுபட்ட குறியில கழிக்கணும், ஒரே குறி தான் கூட்டிட்டு குறியீடை இட வேண்டும். இப்போ மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு, அப்போ -5m இந்த இடத்துல -xனே நம்ம போட்டுட்டு வரோம். அடுத்த ஸ்டெப் பாருங்க, இது என்ன 7 இருக்கு 8 இருக்கு, பெரிய நம்பர் சின்ன நம்பர் கழிச்சா -n அப்படின்னு கிடைக்குது, 1 கிடைக்குது. அடுத்து பிளஸ் 16 10 கழிச்சோம்னா 6. இப்போ இந்த மாதிரி போட்டுடுமா, நமக்கு தேவை x உடைய மதிப்பு. அப்ப x is equal to இந்த மைனஸை நம்ம ரிமூவ் பண்றோம் அப்படின்னா மைனஸால இங்க உள்ள கோவையை பெருக்க வேண்டும். அப்ப இந்த மைனஸை ரிமூவ் பண்ணிட்டோம். அப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் இந்த இடத்துல என்ன வந்துடும், பிளஸ் 5m திரும்பவும் பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துருக்கும், இங்கே பிளஸ் இருக்கு, மைனஸையும் பெருக்கினால் என்ன வந்துருது, பிளஸ் வந்துருது. மைனஸையும் பெருக்கினால் திரும்பவும் பிளஸ், மைனஸையும் பிளஸையும் பெருக்கிறப்ப மைனஸ் வந்துடும். அப்ப எக்ஸினுடைய மதிப்பு 5m + n - 6. இந்த இடத்துல மட்டும் நம்ம ஒரு விஷயம் கவனிச்சுக்கணும். இந்த மைனஸை நம்ம என்ன செய்யணும், அந்த பக்கம் கொண்டு போயிடுறோம். அப்ப மைனஸால நம்ம இந்த பக்கம் பெருக்கினோம்னா இது பிளஸ்ஸா மாறிடும். அதாவது இருபுறமும் மைனஸால பெருக்கிறோம், பெருக்கினால் இது பிளஸ்ஸா மாறிடும். மைனஸ் பெருக்கிறப்ப பிளஸ், மைனஸ் பெருக்கிறப்ப பிளஸ், மைனஸ் பெருக்கிறப்ப மைனஸ் வந்துடும். இந்த விஷயம் மட்டும் நல்லா கவனிச்சுக்கணும். புரிச்சுங்களா?